வெளிநாட்டு பங்களிப்பு ஒழுங்குமுறை திருத்த மசோதா 2026 அதன் தற்போதைய வடிவில் திரும்ப பெறுமாறு மத்திய அரசை வலியுறுத்தி தமிழ்நாடு சட்டப்பேரவையில் அரசினர் தனி தீர்மானம் கொண்டுவரப்பட்டுள்ளது. இந்த திருத்த மசோதா 2026 மூலம் சட்டப்பூர்வமாக செயல்படும் தொண்டு நிறுவனங்களின் தன்னாட்சியையும், குறிப்பாக சிறுபான்மையினர் நடத்தும் கல்வி மற்றும் சமூக நல நிறுவனங்களின் செயல்பாடுகளையும் பாதிப்படையக்கூடாது என்பதில் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் உறுதியாக உள்ளது. இந்த சட்டத்தின் சாதகமான அம்சங்கள்: வெளிநாட்டு நிதியின் வெளிப்படைத்தன்மை. வெளிநாட்டிலிருந்து பெறப்படும் நிதி முறையாகவும் சட்டப்படி அனுமதிக்கப்பட்ட நோக்கங்களுக்காகவும் பயன்படுத்தப்படுவதை உறுதி செய்ய உதவும். நிதி முறைகேடுகளை தடுக்கும் FCRA விதிகளை மீறி வெளிநாட்டு நிதியை பயன்படுத்தும் நிறுவனங்களை கண்காணிக்கவும் நடவடிக்கை எடுக்கவும் வலுவான கட்டமைப்பை உருவாக்குகிறது. வெளிநாட்டு நிதியில் உருவாக்கப்பட்ட சொத்துக்களுக்கு தெளிவான நடைமுறை. FCRA பதிவு ரத்து செய்யப்படும் போது அல்லது புதுப்பிக்கப்படாத போது அந்த நிதியில் உருவாக்கப்பட்ட சொத்துக்களை எவ்வாறு நிர்வகிப்பது என்பதற்கு நடைமுறை ஏற்படுத்தப்படுகிறது. பொதுநல நோக்கில் சொத்துக்களை பயன்படுத்தும் வாய்ப்பு. சட்டப்படி நிரந்தரமாக அரசிடம் ஒப்படைக்கப்படும் சொத்துக்களை பொதுநல தேவைகளுக்கு பயன்படுத்துவதற்கான வழிவகை செய்யப்படுகிறது. தண்டனை விதிகளில் நியாயமான மாற்றம். சில FCRA குற்றங்களுக்கு அதிகபட்ச சிறை தண்டனை 5 ஆண்டுகளிலிருந்து 1 ஆண்டாக குறைக்கப்படுகிறது. இந்த சட்டத்தின் எதிர்மறையான அம்சங்கள்: பதிவு செய்யப்படாத போதும் சொத்துக்கள் பாதிக்கப்படலாம். FCRA பதிவு புதுப்பிக்கப்படவில்லை என்ற காரணத்திற்காகவே வெளிநாட்டு நிதியில் உருவாக்கப்பட்ட சொத்துக்கள் அரசின் கட்டுப்பாட்டிற்குள் செல்லும் வாய்ப்பு உள்ளது. உள்நாட்டு நிதியும் பாதிக்கப்படக்கூடிய நிலை. ஒரு சொத்து வெளிநாட்டு நிதி மற்றும் உள்நாட்டு நிதி இரண்டையும் கொண்டு உருவாக்கப்பட்டிருந்தால் முழு சொத்தும் முதலில் கட்டுப்பாட்டுக்குள் கொண்டுவரப்படும் நிலை ஏற்படலாம். இயற்கை நீதிக்கான பாதுகாப்பு அவசியம். பதிவு புதுப்பிக்கப்படாத நிறுவனத்திற்கு போதுமான முன்னறிவிப்பு, விளக்கம் அளிக்கும் வாய்ப்பு மற்றும் மேல் முறையீட்டு உரிமை தெளிவாக உறுதி செய்யப்பட வேண்டும். தன்னார்வ தொண்டு நிறுவனங்களுக்கு சிரமம். கல்வி, மருத்துவம், சமூக சேவை, சிறுபான்மை சமூக நலன் போன்ற துறைகளில் நேர்மையாக செயல்படும் நிறுவனங்களும் வெறும் நடைமுறை தவறுகளால் பாதிக்கப்படக்கூடாது. மாநிலங்களின் அதிகாரம் தொடர்பான கவலை. FCRA குற்றங்கள் தொடர்பாக மாநில அமைப்புகள் விசாரணை தொடங்குவதற்கு மத்திய அரசின் முன் அனுமதி தேவைப்படுவது மாநிலங்களின் விசாரணை அதிகாரத்தை கேள்விக்குறி ஆக்கிவிடும். இந்த மசோதா தற்பொழுது நாடாளுமன்றத்தில் பரிசீலனையில் உள்ள ஒரு முன்மொழிவாக மட்டுமே உள்ளது. இது இன்னும் சட்டமாக நிறைவேற்றப்படவில்லை. எனவே இந்த மசோதாவின் நோக்கங்களான வெளிப்படைத்தன்மை, பொறுப்புணர்வு மற்றும் வெளிநாட்டு நிதி முறைகேடுகளை தடுப்பதை நாங்கள் வரவேற்கிறோம். அதே நேரத்தில் சிறுபான்மையினர் மற்றும் நேர்மையாக செயல்படும் கல்வி, மருத்துவ, சமூக நல மற்றும் தொண்டு நிறுவனங்களின் நலன்களை பாதுகாக்க தேவையான திருத்தங்களையும் உரிய பாதுகாப்பு அம்சங்களையும் அரசு முழுமையாக பரிசீலித்த பின்னரே இந்த மசோதாவை முன்னெடுத்து செல்ல வேண்டும் என்பதே அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தின் நிலைப்பாடாகும் என்று தெரிவித்து வாய்ப்புக்கு நன்றி கூறி இடம் சாருகிறேன். நன்றி, வணக்கம்.